ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 10 இன்றைய தினம் விதியை மாற்றக்கூடிய சோமவார சதுர்த்தி. எவ்வளவு பெரிய கொடுமையான தலையெழுத்து உங்க விதியில எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப பார்க்க போறோம். வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கல, கைக்கு வருமானம் வரல, நல்ல கணவன் இல்ல, நல்ல மனைவி இல்ல, கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிக குறைந்த செலவுல முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறது மூலயமா நிச்சயமா உங்க கஷ்டங்கள் தீர்ந்துடும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பத்தி இப்ப பார்க்க போறோம். எங்க போய் சாமி கும்பிட்டாலும் நிறைய தேடி தேடி செலவு செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு சில கடவுளை வணங்குறது மூலயமா நம்மளோட கஷ்டங்களை தீர்த்துக்க முடியும். அதுல ஒரு முக்கியமான நபர் தான் விநாயகர். அதுவும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகரை நீங்க தினமும் கும்பிடுறது மூலயமா உங்க கஷ்டங்கள்லாம் தீரும். வாரந்தோறும் வரக்கூடிய திங்கள் கிழமையில அதிகாலையில சூரியன் உதயமாகும் போது 6 மணிக்கு நீங்க விநாயகர் பெருமானை வணங்குறது மூலயமா அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானை திங்கள் கிழமையில, அதுவும் இன்னைய தினம் சதுர்த்தி விரதம் அன்னைக்கு வணங்குறது கூடுதல் சிறப்பு. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 எண்ணிக்கையில அருகம்புல். உங்க வீடு பக்கத்துல கண்டிப்பா அருகம்புல் கிடைக்கும். மொத்தமா 21 கட்டுல ஒரு புல்லா எடுத்து 21 அருகம்புல்ல கையில எடுத்து வச்சு அதை ஒரு சின்னதா முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 21 அருகம்புல்லையும் ஒன்னா கட்டி வச்சுக்கோங்க. அது கூட 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பூ, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதுல அந்த அருகம்புல்லையை வச்சு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் வீடு பார்த்தோட கோவிலுக்கு போயிட்டு கோவில்ல பூஜை பண்ணக்கூடியவங்கள்ட்ட இந்த தட்டை அப்படியே கொடுத்து பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அருகம்புல்ல விநாயகரோட பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வச்சு கொடுப்பார். அர்ச்சனை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்து முதல் வேலையா அந்த அர்ச்சனை செய்த பொருட்கள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு அந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, 21 அருகம்புல்ல நீங்க முடிச்சு போட்டு அதை விநாயகர் பாதத்துல வச்சு எடுத்து வந்திருப்பீங்க. அந்த அருகம்புல்ல உங்க வீட்டோட நிலைவாசல் படியில கட்டணும். அது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், துர்சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். வீட்டுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, கணவன் மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை வருது, வீண் விரயம் ஏற்படுது, வீட்டுக்குள்ள கஷ்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அருகம்புல்ல நீங்க வீட்டு வாசல்ல நிலைவாசல்ல கட்டுறது மூலயமா ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். வீட்டுக்கு உள்பக்கம் கட்டக்கூடாது, வீட்டுக்கு வெளிப்பக்கம். அதாவது நீங்க வெளில இருந்து வீட்டுக்குள்ள வரீங்கன்னா அந்த அருகம்புல்ல பார்த்துட்டு உள்ள வர மாதிரி இருக்கணும். அப்படி பண்றது மூலயமா நீங்க வெளில போயிட்டு உள்ள வரும்போது உங்க கூட ஏதாவது எதிர்மறை சக்திகள் வந்தா கூட அதை தடுத்து நிப்பாட்டிடும். தேவையில்லாத கண் திருஷ்டி, தேவையில்லாத பயம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருக்காது வீட்டுக்குள்ள. ஒரு மாதமும் 2 சதுர்த்தி விரதம் வரும். ஒன்னு தேய்பிரை சதுர்த்தி, ஒன்னு வளர்பிறை சதுர்த்தி. இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த அருகம்புல்ல இருந்து நீங்க கால்பழத்துல விட்டுட்டு புதுசா அருகம்புல்ல விநாயகர் பாதத்துல வச்சு மறுபடியும் எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல கட்டிடுங்க. ஒரு மாதத்துக்கு 2 முறை நீங்க இந்த அருகம்புல்ல மாத்தணும். ஒரு சதுர்த்திக்கு கட்டினீங்கன்னா அடுத்த சதுர்த்தி வர்றதுக்கு 15 நாட்கள் டைம் இருக்கு. அந்த 15 நாட்கள் அந்த அருகம்புல் அங்கேயே இருக்கலாம். இந்த சதுர்த்தியில இருந்து இந்த முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.